சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி. உங்கள் விஜய். 3 நாளைக்கு முன்னாடி பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் 6ஆம் தேதி படுகொலை செய்யப்படுகிறார். இவருடைய கொலைக்கு சம்பந்தமாக எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. ஆருத்ரா கோல்டு நிறுவனம் என்ற ஒரு நிறுவனத்தால பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2010 சின்னான்றவர் நீதிமன்றம்ல படுகொலை செய்யப்படுறாரு. யார் இந்த சின்னா பார்த்தீங்கன்னா புளியாந்தோப்பு மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதும் இவருடைய ரவுடிய ராஜ்யம் மிகப்பெரிய அளவில் இருக்கு. இந்த சின்னான்றவர் கூட இருந்தவங்க பார்த்தீங்கன்னா அப்பு, கதிரவன், வெள்ளை உமா. இப்போ இதுக்கும் இந்த கொலை வழக்குக்கும் என்ன சம்பந்தம்னா, சின்னாவுடைய இடத்துக்கு வரணும்னு வெள்ளை உமா, அப்பு, கதிரவன் இவங்க 3 பேர் ஸ்கெட்ச் போடுறாங்க. அப்போ இந்த நாயுடு கூட இருந்தவர் தான் இந்த ஆற்காடு சுரேஷ். இதுல இவங்களுக்குள்ள நடந்த மோட்டிவ்ல தான் நாயுடு 2010 ஏப்ரல் மாதம் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் படுகொலை செய்யப்படுறாரு. கூலிப்படையுடைய ஆதிக்கங்கள் ஜாஸ்தியாகுது. ஆருத்ராக்கு ஒரு நிர்வாகிக்கு ஆதரவா வந்தவர் தான் ஆற்காடு சுரேஷ். ஆற்காடு சுரேஷ்ன்றவர் ஒரு கூலிப்படை தான். அந்த ஆருத்ரா நிறுவனத்துக்கிட்ட போய் பேசுற அளவுக்கு ஆள் இல்லை. அப்போ ஆற்காடு சுரேஷ் அமைச்சது யாரு? ஆற்காடு கூட இந்த நபர் மாதி என்கிற மாதவன் ஆல்ரெடி அவரு வடசென்னையில ஒரு பெண் தாதாவை கொலை பண்ணிட்டு தான் தலைமறைவா பட்டினப்பாக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. காவல்துறையால இந்த ஜெயபாலன் எல்லாம் அரெஸ்ட் ஆயிடுறாங்க. இவங்களுடைய கோபம் எப்படி திரும்புதுன்னா, அரசியல் பிரமுகர் மேல கோபம் திரும்புது. எந்த நிறுவனம் ஆற்காடு சுரேஷிடம் பேசியது, எந்த நிறுவனம் அதே ஆம்ஸ்டாங் அண்ணனை மிரட்டினது, எந்த நிறுவனத்தால இவங்களுக்கு ஆபத்து வந்தது? காவல்துறையிலே சர்வசாதாரணமா அவருக்கு அச்சுறுத்தல் இல்லைன்றாங்க. காவல்துறை முன்னுக்கு முன்னா பேசுறப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. 3 ஹவர்ல கொலை பண்றாங்க. 3 ஹவர்ல அதே லிமிட்ல டிசி கிட்ட எப்படி போய் சரண்டர் ஆகிறாங்க? வழக்கமா கொலை பண்ணவங்க எங்கன்னா ஓடி போயிருக்கலாம். குறிப்பிட்டு அண்ணா நகர் டிசில சரண்டர் ஆகிறாங்கன்னா அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னுடைய நேம் சசிகுமார், நமது மக்கள் சாம்ராஜ்யத்தின் மாநில தலைவர். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் தமிழகம் முழுவதும் ஐபிசி 302 and 307 குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்தது எவ்வளோன்னு ஒரு பத்திரிகை ஊடக நண்பர்களிடம் மொத்த தகவலும் கொடுத்தேன். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கடந்த 8 வருஷத்தில் சுமார் 9,911 கொலைகளும் 15,522 கொலை முயற்சியும் நடந்ததாக தகவல் கொடுத்தேன். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஊடக நண்பர்கள் எல்லோருடையும் ரீச் பண்ணாங்க. அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கடந்த 3 நாளைக்கு முன்னாடி பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் 6ஆம் தேதி படுகொலை செய்யப்படுகிறார். இவருடைய கொலைக்கு சம்பந்தமாக சில ஆராய்ச்சி, சில பத்திரிகை ஊடகத்தில் வந்த செய்தி என்று எடுத்து பார்த்தப்போ எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிது. அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஆருத்ரா கோல்டு நிறுவனம் என்ற ஒரு நிறுவனத்தால் பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பொதுமக்கள் என்கிட்டே ஒரு 20 பேர் சாதாரண கூலி தொழிலாளிகள் ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் போட்டவங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தாங்க. இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கமிஷன் ஆஃபீஸில் புகார் தெரிவித்தாங்க. இது பெரிய அளவு நடந்த மோசடி. சுமார் 1000க்கு மேற்பட்ட நபர்கள் மோசடி பண்ணியிருக்காங்க. அந்த ஆருத்ரா நிறுவனம் பண்ணியிருக்காங்கன்றதால சிசிபியில் போகுது. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிசிபியில் பொறுத்த வரைக்கும் மக்கள் கிட்ட கம்ப்ளைண்ட்டை வாங்குறாங்க. வாங்கிட்டு ஒரு எஃப்ஐஆரை போட்டுட்டோம், அவ்வளோதான். ஏன்னா ப்ராப்பர்ட்டி ரெக்கவரிங் 100ல் 25% தான் 30% ரெக்கவரி பண்ணி அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறாங்க. இது போல நிறுவனங்கள் தங்களுடைய சொத்துக்களை வெளியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க. அதனால 100% ரெக்கவரி பண்ண மாதிரி கவர்மெண்ட்ல எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. அதனால மக்கள் என்ன பண்றாங்க, பொதுவாக லோக்கல்ல கட்சிக்காரங்க கிட்டையும் ரவுடிஸ் கிட்டையும் போய் நிற்கிறாங்க. அப்படி போன மக்களுக்கு 100க்கும் மேற்பட்டவங்களுக்கு தீர்வு சில இடத்துல படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் அண்ணன் தலையிட்டு இருக்காரு. இது 100% உண்மை. ஒரு சமூகத்தின் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு மாநில தலைவருக்கு நடந்த படுகொலையை ஏற்றுக்கலாம். அப்படி மாநில தலைவருக்கு நடந்த படுகொலையை எப்படி நடந்தது என்றது நான் ஒரு சில ஆராய்ச்சியில் பண்ணேன். கடந்த 14 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2010 சின்னான்றவர் நீதிமன்றத்தில் படுகொலை செய்யப்படுறாரு. யார் இந்த சின்னா பார்த்தீங்கன்னா புளியாந்தோப்பு மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் இவருடைய ஒரு ரவுடிய ராஜ்யம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. இந்த சின்னான்றவர் கூட இருந்தவங்க பார்த்தீங்கன்னா அப்பு, கதிரவன்,
வெள்ளை உமா. நான் வெள்ளை உமான்றவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவருடைய கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தான். இவர் மேலே பல்வேறு வழக்குகள் இருக்குது. செம்மியம் ஸ்டேஷனு, திருவிக நகர் ஸ்டேஷனில் இருக்குது. இப்போ இதுக்கும் இந்த கொலை வழக்குக்கும் என்ன சம்மந்தம்னா, வெள்ளை உமாவை எப்படி இந்த மாதிரி டீமுங்க இருக்காங்களோ அதே போல் ஜெய்பாலுன்னு ஒரு அண்ணன் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாயுடுக்கு, சின்னன்ற நாயுடுக்கு ரொம்ப விசுவாசமான ஆளுங்க. இவங்க சைடு இருக்கவங்க எல்லாம் ஒரு பெரிய பெரிய லீடர்ஸுங்க இருக்காங்க. இப்போ இந்த பெரிய பெரிய லீடர்ஸுங்க ஆதரவு இந்த பக்கம் இருந்தாலும் அந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க, சின்னாவுடைய இடத்துக்கு வரணும்னு வெள்ளை உமா, அப்பு, கதிரவன் இவங்க 3 பேர் ஸ்கெட்ச் போடுறாங்க. அப்போ இந்த நாயுடு கூட இருந்தவர் தான் இந்த ஆற்காடு சுரேஷ். ரொம்ப நாயுடால வளர்க்கப்பட்ட ஒரு நபர். நாயுடுக்கு அப்புறம் அந்த பொசிஷனில் இந்த 4 பேர் ஆற்காடு சுரேஷ் அவரும் வெள்ளை உமாவும் அப்பும் கதிரவனும் வரணும் ஆசைப்பட்டாங்க. இதில் இவங்களுக்குள்ளே நடந்த மோட்டிவில் தான் நாயுடு வந்து 2010 ஏப்ரல் மாதம் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் படுகொலை செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாயுடுவுடைய ஆதரவாளர் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு பாம் சரவணன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கூலிப்படை கிடையாது. இந்த சைடு நிற்கிறவங்கெல்லாம் கூலிப்படையாக நிற்கலை. இவர்கிட்ட இருந்தவங்க எல்லாருமே ஒரு விசுவாசமாக இருந்தாங்க. ஆனால் இந்த சைடு இவருக்கு ஆப்போசிட்டாக இருந்தவங்க இந்த ஆற்காடு சுரேஷ், வெள்ளை உமா. வெள்ளை உமாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஸ்கெட்சு உமா அவருக்கு பேர். அவர் ஸ்கெட்சு போட்டார்னா மிஸ்ஸே ஆகாது. அப்பு ஆந்திராவில் சேர்ந்தவர், அவர் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாரு. ரெண்டாவது இந்த கதிரவன் பார்த்தீங்கன்னா, யார் இந்த கதிரவன் என்னன்னா, சங்கரராமன் கொலை வழக்கு அதில் சம்மந்தப்பட்டவர். நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாலே சங்கரராமன் கொலை வழக்கில் போனீங்கன்னா இந்த அப்புன்றவனும் கதிரவன்றவரும் உள்ளே வந்துடுவாங்க. தொடர்ந்து இந்த இவங்க 3 பேருக்கும் மோட்டிவ் ஆகிறப்போ வெள்ளை உமா வந்து நீலாங்கரையில் படுகொலை செய்ய போகிறாரு. நார்த் மெட்ராஸில் இந்த சம்பவங்கள் எதிரொலியாக இவங்க டீமும் அவங்க போடுறதும், அவங்க டீமும் இந்த டீமும் மாற்றி மாற்றி போடுறாங்க. இது அப்படியே வலுகுது. இது அறுப்புறப்போ பெரம்பூரில் தென்னவன் என்றவரை படுகொலை செய்யப்படுறாங்க. அப்போ இன்னும் ஸ்ட்ராங்காகுது. தென்னவனுடைய சொந்த அண்ணன் தான் இவர் பாம் சரவணன் அண்ணன்ற. ஜெயபால் அண்ணன்றவர் பார்த்தீங்கன்னா சமுதாய பற்று அதிகம், மக்களுக்கு சேவை செய்கிறது, இந்த மாதிரி பண்ணுறப்ப தொடர்ந்து அவரை டார்ச்சர் பண்ணுறப்ப தான் அவர் 2 லைஃபராக இருக்கார். ஜெயிலேருந்து அவர் வெளியே வர்றாரு. வர்றப்போ இவர் வந்து இந்த பிஎஸ்பிக்கு கட்சியுடைய ஒரு சில பிரச்சனைகளை தலையிட்டு அவர் பேச வர்றாரு. இப்படியே ஒரு கட்டத்தில் வர்றப்போ இந்த கூலிப்படையுடைய ஆதிக்கங்கள் ஜாஸ்தியாகுது. தொடர்ந்து ஒரு 5 கொலைக்கு மேலே இந்த ஆற்காடு சுரேஷ் அவர் அடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து யாரை வேணாலும் மிரட்டலாம், யாரை வேணாலும் கொலை செய்யலாம், அந்த மனநிலைக்கு அவர் போயிடுறாரு. அந்த மனநிலை போகிறப்போ கடைசியில் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, இந்த ஆருத்ரா கோல்டில் வந்து இந்த பிரச்சனை நிற்குது. இந்த பிரச்சனை நிற்கிறப்போ ஆருத்ரா கோல்டில் வந்து உடைய ஏதோ ஒரு நிர்வாகி, ஏன் காவல்துறை வெளியிடலை, ஆருத்ராவில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னாங்க. ஆருத்ராவுக்கு ஒரு நிர்வாகிக்கு ஆதரவாக வந்தவர் தான் ஆற்காடு சுரேஷ். ஆற்காடு சுரேஷ்ன்றவர் ஒரு கூலிப்படை தான். அவருக்கு மேலே ஒரு அசைன்மெண்ட்டும் வந்திருக்குன்றது தான் எனக்கு. அவர் வந்து சாதாரணமாக அந்த ஆருத்ரா நிறுவனத்துக்கிட்ட போய் பேசுகிற அளவுக்கு ஆள் இல்லை. அப்போ ஆற்காடு சுரேஷை அனுப்பிச்சது யார், ஆற்காடு சுரேஷை அனுப்புகிற அளவுக்கு மேலே ஒரு லீடர் கண்டிப்பாக இருந்திருக்கணும். என்னுடைய டவுட் அதுதான். ஏன்னா நம்ம தொடர்ந்து நான் வந்து பத்திரிகையில் படிக்கிறது, இது விஷயமா ஆராய்ச்சி பண்ணுறது, இது விஷயமா யூடியூப்பில் பார்க்குறது, எங்கே எது கொலை நடந்தாலும் போவேன். இப்போ வந்து தமிழகத்தில் ஒரு மாநில தலைவரே படுகொலை பண்ணதால் இந்த 2 நாள் இது விஷயமா நான் யூடியூப்பு, பேப்பரு, நியூஸ் பேப்பரு இதெல்லாம் சேகரித்து தான் உங்களுக்கு நான் தகவலாக கொடுக்குறேன். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் எப்படி படுகொலை பண்ணாருன்றத டீட்டெயிலான ஒரு ரிப்போர்ட் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து வெளியிடுறேன். இது காவல்துறை அதிகாரிகளுக்கும் சில அரசியல் பிரமுகர்களுக்கும் இல்லை அவங்கள சார்ந்தவங்களுக்கும் கிடைச்சாலும் ஒரு நல்லதாக இருக்கும் அப்படின்ட்டு தான். இப்போ அவர் ஜெயபால் அண்ணன் வந்து என்ன பண்ணுறாரு, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கொடுக்குறப்போ ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை மிரட்டுற ஒரு யாராக இருந்தாலும் இவர் களத்தில் இறங்கியிருக்காரு. இவர் களத்தில் இறங்குறப்போ நேரடியாக ஆற்காடு சுரேஷ் என்பவருக்கும் ஜெயபால் அண்ணனுக்கும் மோட்டிவ் ஆகுது. மோட்டிவ் ஆகிறப்போ ஜெயபால் அண்ணனுடைய லாஸ்ட்டாக இப்போ வந்து ஆற்காடு சுரேஷ் இறந்த 30 நாளிற்குள்ள சிடி போடுங்க, ஃபோனு வந்து அவருடைய யூஸ் பண்ணி இந்த ஃபோனை போட்டிங்கன்னா நான் சொல்கிறது உண்மைன்றது தெளிவாக தெரியும். ஜெயபால் அண்ணன் இவர் நம்ம ஆற்காடு சுரேஷ் அவர் கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி 30 நாள் சிடி எடுத்தால் ஜெயபால் அண்ணனுடைய உரையாடலும் அவருடைய ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்காக அவர் பேசுனதும் தெளிவாக தெரியும். அப்போ ஒரு கட்டத்தில் வந்து ஜெயபால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அடிச்சே ஆகணுன்ற கட்டத்தில், ஏன்னா இவர் வந்து கூலிப்படை, இவர் வந்து முந்திக்க போகிறாருன்றதால அவர் வந்து பட்டினம் பக்கத்தில் அடிச்சிருக்காங்க. அடிக்கிறப்போ
கூட வந்து மாது என்கிற மாதவன் இருக்கிறார், அவரையும் வெட்டுறாங்க. இதையும் போலீஸ் வெளிப்படையாக சொல்ல மாட்டீங்க. பட்டினப்பாக்கத்தில் ஆற்காடு வெட்டினாங்க, ஆற்காடு வெட்டிட்டாங்கன்றப்போ ஆற்காடு கூட இந்த நபர் மாது என்கிற மாதவன் ஆல்ரெடி அவர் வடசென்னையில் ஒரு பெண் தாதாவை கொலை பண்ணிட்டு தான் தலைமறைவாக பட்டினப்பாக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த கேஸில் அவர் இன்வால்மெண்ட்டுன்றதால சொந்த ஊரில் அவரால் வாழ முடியல, அவர் அடிச்சிட போகிறாங்கன்ட்டு தான் அவர் பட்டினப்பாக்கத்தில் வாழ்கிறாங்க. அதுக்கப்புறமும் திருப்பி என்ன பண்ணுறாங்க, ஜெயபால் அண்ணனுடைய ஆதரவாளர்கள் ஒரு சில அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனியர் 2 லைஃப் எடுத்திருக்காரு, அவருக்காக கொலை பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்கதால இந்த மாது என்கிற மாதவனும் படுகொலை செய்யப்படுறாரு. மாது என்கிற மாதவன் படுகொலை செஞ்சவனே இந்த டீம் ஃபுல்லாக அலர்ட் ஆகுது. இந்த டீம் அலர்ட் ஆனவனே காவல்துறையால் இந்த ஜெயபால் அண்ணன்லாம் அரெஸ்ட் ஆயிடுறாங்க. அரெஸ்ட் ஆகி அவங்க போயிட்டவனே இவங்களுடைய கோபம் எப்படி திரும்புதுன்னா அரசியல் பிரமுகர் மேலே கோபம் திரும்புது. உங்ககிட்ட நாங்கள் பேசுகிறப்ப இவங்க கட்சிக்காரங்கெல்லாம் இன்வால்மெண்ட் ஆகிறாங்களான்ட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ பெரிய லீடர் மேலே ஒரு கூலிப்படையை சேர்ந்தவங்க தாக்குதல் நடத்திக்கிறாங்க. இது ஒரு கண்டனத்துக்குரியது. இப்போ ஆம்ஸ்டாங் அண்ணனால் ஒரு 500 பேர் வழக்கறிஞர் ஆயிருக்காங்க, 2000 பேர் நீதிமன்றத்தில். இன்றைக்கி அவரால் உள்ளே போய் இன்றைக்கி வந்து சமூகத்தில் ரொம்ப பிற்படுத்தப்பட்டவங்களெல்லாம் ரொம்ப கைப்பிடிச்சிட்டு இருக்கிற தலைவருக்கு இப்படி ஒரு நிலைமைன்னா சாதாரண மக்களுக்கு எப்படி நிலைமைன்றது தான் நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாக எழும்புது. இப்போது இது மாதிரி தொடர்ந்து கொலை நடந்தால் தமிழகத்தில் எப்படி இருக்கும்? நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான் புளியாந்தோப் டிஸ்ட்ரிக்ட்டு, அண்ணா நகர் டிஸ்ட்ரிக்ட்டு, கோயம்பேடு, ஃப்ளவர் பஜார் இது போல் டிஸ்ட்ரிக்டில் முறையாக ஆவணங்களை முழுமையாக வந்து பராமரிக்கிறதில்ல, ரவுடிஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதில்ல. ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கமிஷனர் ஒரு இந்திக்கார், அவர் வந்து தமிழர் கிடையாது. கமிஷனர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திக்கார், டிஜிபி பார்த்தீங்கன்னா ஒரு இந்திக்கார். ஸோ அவங்கள வந்து தமிழ் ஆவணங்களை படித்து முறையாக குற்றவாளிகள் யார் யார், ப்ரீவியஸ் அக்யூஸ்டர் யார், ஏன்னா ஒரு கொலை நடக்குதுன்னா அது பல்வேறு கோணங்களில் யோசிக்கிறதில்ல. அன்றைக்கி ஒரு கொலை நடக்குது, இன்றைக்கி ஒரு கொலை நடக்குதுன்னா ஒரு 10 பேர் அரெஸ்ட் ஆகிறாங்கன்னா உடனே இவங்க ஃபைலில் முடிச்சிடலாம், அந்த கொலையை வந்து இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்றதை தவிர்க்கணும். ஏன் சொன்னீங்கன்னா இப்போ இன்றைக்கி ரவுடிசன் ட்ரெண்ட் எல்லாம் மாறிடுச்சு. கொலை செய்கிறவன் ஒருத்தன், சரண்டர் ஆகிறவன் ஒருத்தன். இப்போது என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து முதல்ல 6 பேர் 2 பேர் பைக்கில் போனாங்க, அதுக்கப்புறம் 8 பேர் மேலும் சில பேர் நபர் எல்லாம் பண்ணாலும் இந்த கொலைக்கு முழு காரணம் ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் யார், எந்த நிறுவனம் ஆற்காடு சுரேஷிடம் பேசியது, எந்த நிறுவனம் அதே ஆம்ஸ்டாங் அண்ணனை மிரட்டினது, எந்த நிறுவனத்தால் இவங்களுக்கு ஆபத்து வந்தது? முழுக்க முழுக்க ஒரு பணத்தால் நடந்த ஒரு கட்ட பஞ்சாயத்தால் நடந்த ஒரு தீர்வு தான். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு கட்சியுடைய தலைவர் தொடர்ந்து போராடி, ஏன்னா ஒரு மக்களும் பார்த்திங்கன்னா இந்த ஆருத்ரா கோல்டில் 1 லட்சம் மேலே தான் போட்டிருக்காங்க. ஒரே லேடிஸு ஜென்ஸு 5 இதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குறவங்க யாராக இருந்தாலும் இதுதான் நிலைமைன்னு காமிக்கிறாங்களா? சர்வசாதாரணமாக கொலை. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கொலை பண்ணுறது ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு. கொலை பண்ணாதான் உனக்கு ஜெயிலில் அங்கீகாரம் ஆயிடுச்சு. கொலை பண்ணால் உனக்கு கெத்து ஏரியாவில். ஆருத்ராவுடைய கோல்டு நிறுவனம் பண்ண மோசடியை அந்த மக்களுக்கு நீதி கேட்க நிறைய மக்களுக்கு அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. தொடர்ந்து அவரால் வந்து ஆருத்ரா நிறுவனத்துக்கு பிரச்சனை ஏற்படுறதால தான் ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் இருக்க ஒரு நிர்வாகி, எந்த நிர்வாகி பேசினான்றதே காவல்துறை விடுங்க. இப்போ ஆருத்ரா கோல்டை நீங்கள் ஏன் காமிக்கிறீங்க? ஆருத்ரா நிதின்னு அந்த கோல்டு நிறுவனம் மோசடி பண்ணதை மக்களுக்காக வாங்க ஆம்ஸ்டாங் அண்ணன் தலையிட்டார் என்று சொல்கிறீங்க. அதில் எந்த நிர்வாகி தலையிட்டார்? ஆம்ஸ்டாங் அண்ணன் ஆருத்ரா கோல்டு நிர்வாகிட்ட யார்கிட்ட பேசி மக்களுக்கு, நிறைய மக்களுக்கு அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. அது உண்மை, அது வந்து பறிக்கப்படாத உண்மை. அப்போது யார்கிட்ட பேசி அவர் வாங்கினாரு? வாங்கினே இருக்கிறப்போ இவரால் பிரச்சனை வர்றப்போ யார் ஆற்காடு சுரேஷை ஆருத்ரா நிறுவனத்து மூலயமா கூப்பிட்டது, இவங்களுக்குள்ள என்ன பஞ்சாயத்து நடந்தது, இந்த சிடி எல்லாம் முதல்ல ரைட் பண்ணோம். ஆருத்ரா கோல்டில் இப்போ அண்ணனுடைய ஃபோனே ட்ராக் பண்ணி இவர் வந்து யார்கிட்டெல்லாம் பேசினாரு, இவர் யார் அச்சுறுத்தல். இப்போ காவல்துறையிலே சர்வசாதாரணமாக அவருக்கு அச்சுறுத்தல் இல்லைன்றாங்க. அப்புறம் ஏன் 3 வாட்டி நீங்கள் வந்து தகவல் உளவுத்துறை நாங்கள் தகவல் கொடுத்தன்றீங்க? அச்சுறுத்தல் இல்லாமல் காவல்துறை முன்னுக்கு முன்னா பேசுகிறப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒன்றுமே புரியல. 3 ஹவரில் கொலை பண்ணுறாங்க, 3 ஹவரில் அதே லிமிட்டில் டிசி கிட்டே எப்படி போய் சரண்டர் ஆகிறாங்க? இந்த ஒரு கொஸ்டின் நம்ம எழுப்பணும். ஒரு சைடு என்ன பண்ணுறாங்க, சரண் அடைஞ்சாங்கன்றாங்க, இன்னொரு பக்கம் கைதுன்றீங்க. எதை நம்பினது? நம்ம நல்ல மக்கள் வந்து ஒரு விஷயம் இருக்குது.
மக்கள்கிட்ட நீங்கள் வந்து காவல்துறை ஒரு செய்தி சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு செய்தி தொடர்பாளர் இருக்காங்க, 3 ஹவரில் நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் 3 ஹவரில் நாங்கள் சரணடைங்க. சரி, கொலை பண்ணவங்க நேராக எப்படி அண்ணா நகர் டிசியில் பண்ணுவாங்க? வழக்கமாக கொலை பண்ணவங்க எங்கன்னா ஓடி போயிருக்கலாம். குறிப்பிட்டு அண்ணா நகர் டிசியில் சரண்டர் ஆகிறாங்கன்னா அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல் கண்ட்ரோல் வெள்ளை உமாவுடைய கோட்டை அது. ஒரு காலத்தில் வெள்ளை உமா. அப்போ நாயுடுவுடைய கூட இருந்தவங்க தான் இப்போ ஒரு ஜெயபாலன் எல்லாம் கூட இருந்தாங்க. அப்போது இவங்க எல்லாரும் தொடர்ந்து இந்த பக்கம் இவங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நேர்மையாக இவங்க கூட ஒரு டீம் வந்து செயல்பட்டு இருக்கு. அப்போ இவங்க கூட செயல்பட்டுருக்கப்போ இந்த டீமால ஒரு அரசியல் பிரமுகர் தலையிட்டு மக்களுக்கு சேவை செய்யணுன்ற நோக்கத்தில் ஆருத்ரா போடுற சீட்டு நிறுவனம், மோசடி நிறுவனம், கோடிக்கணக்கான சொத்துக்களை குவிச்சிருக்க நிறுவனத்தை தைரியமாக மக்களுக்காக பணம் வாங்கி தரணும்னு அவர் தொடர்ந்து பேசுகிறப்போ இது வந்து இந்த சீனில் வந்து இந்த 8 பேர் கூட இந்த ஆருத்ரா கோல்டு நிறுவனத்துடைய ஓனரை ஏன் சேர்க்கலை, யார் இவருக்கு இங்கே கிட்ட பேசுனாங்கன்றது ஒரு மறைக்கப்பட்ட உண்மையாக இருக்குது, ஒரு புரியாத புதிராக இருக்குது. தென்னுன்றவர் வாம் சரவணனுடைய அண்ணன் ஆகிறாரு. அதனால் இவங்கள மோட்டிவேஷன் பண்ணணுன்றதுக்கோசம், ஏன்னா ஏற்கனவே வெள்ள உமா கொலை வழக்கில் ஒரு இருக்கிறப்போ தென்னண்ணனை வந்து தீர்த்து கட்டுறாங்க. இது சமீபத்தில் நடந்த கொலை. தென்னரசனை போட்டதால் ஆற்காடு சுரேஷுடைய இன்னொரு அம்பத்தின்னு ஒருத்தவங்க தென்னரசனை போட்டாங்க. இவங்களுடைய ஆதரவாளரை போட்டாங்கன்ற ஒரு மோட்டிவ் வந்து ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் மேலே இருக்குது. ஏன்னா இப்போ ஜெயபால் அண்ணன், ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் எல்லாம் இவங்கெல்லாம் ஒரே பயணம்தான். இப்போ பயணம் பண்ணுறப்போ இந்த மோட்டிவேஷன் தான் பட்டினப்பாக்கத்தில் நடந்த கொலைக்கு காரணம் என்று இன்னொரு பகையை இருக்குது. ஒரு பக்கம் கூட இருந்த அண்ணன் இறந்தார், இன்னொரு பக்கம் அதே சமயத்தில் இந்த ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் இந்த அரசியல் பிரமுகருடைய ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் தலையிட்டு பல மக்களுக்கு வந்து பணத்தை வாங்கி கொடுக்குறாருன்றதால ஆருத்ரா நிறுவனம் இதில் முக்கியமாக இன்வால்மெண்ட் ஆயிருக்குன்றது தான் எங்களுடையது. ஏன்னா இப்போ பட்டினப்பாக்கத்தில் நடந்த கொலைக்கு முழுக்க ஜெயபால் அண்ணன் தான் காரணம்ன்ட்டு போட்டாலும் இவங்களுடைய மோட்டிவேஷன் என்னென்னா நடுவில் உள்ள பூந்து இந்த ஆருத்ராவுக்கும் ஏற்கனவே நடந்த கொலைக்கும் பட்டினப்பாக்கத்தில் நடந்த விஷயத்தினால இவங்களுக்கு மோட்டிவ் அதிகமானதால தான் இந்த கொலையை வந்து இவங்க தைரியமாக இறங்கி பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணவங்க அவங்களான்றது சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து தான் சொல்லணும். மேலும் பார்த்தீங்கன்னா இது போல் ரவுடிங்களை வந்து லிஸ்ட் எடுத்து ப்ரீவியஸ் அக்யூஸ்டுங்களை ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒருத்தர் மேலேயும் 5 கொலை, இப்போது ஆற்காடு சுரேஷ் மேலே 6 கொலை வழக்கு இருக்குன்றாங்க. அந்த 6 கொலை வழக்கில் ஒரு கொலை வழக்கு கூட இல்லையா, கொலை முயற்சி எத்தனையோ இருக்குன்றாங்க. அப்போ இந்த மாதிரி ரவுடிஸை வந்து தொடர்ந்து மக்களை அச்சுறுத்தும் வகையிலும் கட்சிக்காரங்க ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரையே இன்னைக்கு கொலை பண்ணுற அளவுக்கு வந்தது சொன்னால் அதுக்கு காரணம் முழுக்க டிஜிபி தான். ஏன்னா முறையாக எஃப்ஐஆர் ஒழுங்காக போட்டு சாட்சிட்ட போட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு முறையாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவ்வளோ கொலை நடந்திருக்காது, இந்த மாதிரி நடந்திருக்காது. இப்போது புதியதாக ஆற்காடு இறந்த பின்பு அவருடைய தம்பி இப்போ களத்தில் வீணிட்டார். இப்போ இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 3வது கொலை ஆகுது. அப்போது முதல் கொலை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கொலை வழக்கில் அவர் தான் நான் படிக்கிறேன். யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்க, இருக்காருன்றாரு இல்லைன்றாங்க. அப்போ இது ஃபஸ்ட்டு கொலை கிடையாது. ஆற்காடு சுரேஷுடைய தம்பி இது வந்து இப்போ இன்வால்மெண்ட் ஆகிட்டாரு. இப்போ அடுத்து ஆற்காடு சுரேஷுடைய 6 கொலை எல்லாம் பண்ணிவிட்டு அவர் மறைஞ்ச பின்பு இப்போ தம்பியும் அவருடைய மச்சாவும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ரவுடியாக வலம் வருவாங்கன்றது மறக்க முடியாது. இப்போ இந்த ஆற்காடு சுரேஷுக்கு ஆதரவான ஒரு சில நெட்வொர்க் இருக்குது. அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற இந்த எல்லா டீமுமே இந்த கூலிப்படைங்க எல்லாமே பகுல் தூக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம பொதுவாக சொல்கிற மாதிரி ஒரு மாதத்துக்கு நாங்கள் எங்கள் டீம் தான் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ரோஷமான ஒரு பஞ்சாயத்து மீண்டும் நடைபெறும் என்பது தான் எங்களுடைய சங்கத்து சார்பாக நாங்கள் வைக்கிறது. ஏன்னா அவங்க டீம் எல்லாமே இப்போ கெத்தாயிட்டாங்க. இப்போது பாதிக்கப்பட்டவங்களுடைய அந்த அரசியல் பிரமுகர் கட்சியுடைய சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களும் இருக்காங்க. இப்போ மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களை நீதிமன்றம் கொண்டுன்னு வரப்போ மிகுந்த பாதுகாப்புன்றது கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் அவரால் வந்து அவருடைய ஆதரவாளர்கள் ஜீர்ணிக்க முடியாத கொலைன்றதால யாரானும் ஒருத்தர் இவங்களுடைய சகாக்கள் மீது தாக்குதல் நடத்தலாம். அதனால் முறையாக காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணணும்னா இது முறையாக விசாரிக்கணும். முழுக்க இந்த ஆற்காடு சுரேஷ் உடைய கொலைக்கு முன்னால் ஒரு 30 நாள் அந்த ஃபோன் நம்பரை சிடியாக போடணும். போட்டால் தான் ஆருத்ரா கோல்டுடைய எந்த நிறுவன உள்ள நிர்வாகிகள் இதுக்குள்ளே இருந்தாங்க,
இவங்களுக்கும் செத்துப்போன ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கும் சம்மந்தம் இருக்கா? நேரடியாக ஆருத்ரா கோல்டுடைய நிர்வாகிகள் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை மிரட்டி இருக்காங்களா? இல்லை நேரடியாக வந்து ஆற்காடு சுரேஷுடைய தம்பி அவர் இன்வால்மெண்ட் பண்ணி இவரை மிரட்டி இருக்காங்களா என்பதை சொல்லணும். ஏன்னா இப்போ உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டை நாங்கள் 3 வாட்டி எச்சரிக்கைன்னா நீங்கள் 3 வாட்டி என்ன சொல்லி எச்சரித்தீங்கன்ட்டு டிவியில் சொல்லலை. என்ன சொல்ல, உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது, உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னா உயிருக்கு எந்த விதத்தில் ஆபத்து இருக்குன்னு உளவுத்துறை ஏன் சொல்லலை? தேசிய கட்சி அதோடைய மாநில தலைவர் வந்து சாதாரணமாக வந்து நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்க்குற போகிறப்ப குறைஞ்சது அந்த கட்சியினுடைய ஆட்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் அந்த பகுதியில் சுற்றுவாங்க. அப்போ அவர் வீட்டிலேருந்து ஒருத்தர் இப்போ ஐநாவரத்தில் இருக்கிற வீட்டில் ஒரு வாரமாக ஒருத்தர் ஆட்டோ போட்டு நிற்கிறாங்கன்னா, புதுசாக வந்து நின்றுக்கிறாங்கன்னா, அதுலேருந்து ஒரு 100 மீட்டர் கூட இல்லை ஸ்டேஷனு. ஒரு குறிப்பிட்ட சமயம் தான் ஐநாவரம் ஸ்டேஷன் இருக்குது மெயின் ரோட்லேயே. அப்போ அந்த ஐநாவரம் ஸ்டேஷன் வந்து சிக்னல் லெஃப்டில் இருக்கவங்க இது ரவுண்ட்ஸ் வந்து பார்க்கலையா? தொடர்ந்து அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் அண்டியோ அது வந்து ஒரு பரபரப்பான பகுதி. சம்மந்தமில்லாத ஒரு நபர் ஆட்டோவை போட்டுட்டு அங்கே நிற்கிறாங்கன்னா 24 ஹவர்ஸ் நின்று இப்போ பண்ணியிருக்காங்கன்னா காவல்துறையுடைய ரவுண்ட்ஸு சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அவர் புதுசாக போன வீட்டாண்டியும் நின்று இருக்காங்க, அங்கேயும் ஒரு பரபரப்பு பகுதியான ஒரு இடையா. அந்த ஏரியாலையும் ஸ்டேஷனு தொடர்ந்து ஒரு வாரமாக ஒருத்தர் சம்மந்தம் இல்லாத அந்த ஏரியாவுக்கு இல்லாத நிற்கிறப்போ அவங்க வந்து எடுக்கலையா? அதேமாரி அவர் வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் சர்ச்சிலேருந்து போனீங்கன்னா ரைட்டு கட் பண்ண வேண்டியதான் வீடு. அப்போது கொஞ்சம் தூரம் போனாலே ஒரு 100 மீட்டரு தான் செம்பியம் காவல் நிலையம். அப்போ முக்கிய தலைவருக்கு ஒரு செம்பியம் காவல் நிலையத்துலேருந்து போலியா? அந்த தெருவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன தெருவு தான், ஒரு 20 அடி ரோடு கூட இருக்காது, 20 அடிக்குள்ளே தான் இருக்கும். அப்போ அதில் ஒரு கார் கூட போக முடியாது. நடுவில் பில்டிங் கட்டிகிட்டு இருக்கப்போ அந்த மிஷினும் இருக்குது, அதனால் பைக்கில் தான் போகணும், இது பைக்கில் தான் போகணுன்ட்டு அசைன்மெண்ட் எடுக்கிறப்போ எப்படி இவங்க எடுத்தாங்கன்ற தகவலையும் முழுமையாக சொல்லலை. ஏற்கனவே இந்த ரூட் எடுக்கிறது யார் யார் வந்து எடுத்தாங்க, அந்த வீட்டில் இருக்கிற கேமரா இருக்கும். இன்னைக்கு சொல்கிறாங்க 5 முறை வந்து அவரை வந்து ரூட் எடுத்து தோல்வியானதால் 6வது முறையாக நாங்கள் பண்ணியிருக்கோன்னு குற்றவாளிகள் வாக்குமூலம் கொடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த 5 முறை ரூட் எடுக்கிறப்போ எத்தனை பேர் வந்தாங்க, ஆள் மாற்றி மாற்றி வந்தாங்களா? உண்மையிலேயே அவரை வெட்டப்பட்ட கத்தியை வந்து நான் பார்த்தேன். அந்த கத்தியில் கண்டிப்பாக வந்து இவ்வளோ ஆழமாக வெட்டியிருக்க முடியாது என்பது தான் இருக்குது. இது முழுமையாக பார்த்திங்கன்னா அவரை வெட்டப்பட்ட கத்தி வந்து முழுக்க ரவுடிஸுங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ட்ராக்கு தண்டவாளத்துக்குன்னு ஒரு இரும்பு இருக்கும், அந்த ஸ்டீல் இரும்பு மாதிரி ஒரு மெட்டாலிக்கில் இருக்கும். அது போல் கத்தியில் தான் வந்து இந்த போல் ஆழமாக வெட்ட முடியும். அப்போது கொலைவாளிகள் இப்போ சமீபத்தில் நடக்கிற கொலையெல்லாம் மூஞ்செல்லாம் ஃபுல்லாக வெட்டுவாங்க, ஒரு டீம் வெட்டுவாங்க, ஒரு டீம் வந்து குடலை வெட்டுவாங்க, ஒரு டீம். அப்போ இந்த மாதிரி உடம்பெல்லாம் பாலமாக வெட்டக்கூடிய ரவுடிங்க யாரோ வெட்டியிருக்காங்க. இந்த மாதிரி துல்லியமாக வெட்டக்கூடிய ரவுடிகள் யார்? உண்மையிலே வந்து இந்த மாதிரி கொலைகளை செய்து கொடுக்கறதுக்கு துல்லியமாக வந்து வெட்டுறதுக்கு இந்த 8 பேரில் உண்மையான ரவுடிங்க இருக்காங்களா? ஏன்னா அவங்க தம்பி இருக்கார், பாலுன்ற அவர் இருக்கிறாரு, அப்புறம் அவங்க மச்சான் ஒருத்தர் இருக்கிறாரு. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் குடிகார பசங்க மாதிரி தான் இருக்குது, ஆல்ட்டி மாதிரி தான். ஏன்னா ஒரு கேஸை போட்டு போகிறதுக்கு ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அப்போ பாதி பேர் வந்து சரணடைஞ்சது பார்த்தீங்கன்னா எதனா ஒரு வீட்டு கஷ்டம், இல்லை குடிக்கு அடிமையாகி இருக்கலாம். இவங்கெல்லாம் சீனில் விழுறாளா? இவங்களுக்கு ப்ரீவியஸ் அக்யூஸ்டுங்க இருக்காங்களா? இந்த 8 பேருமே ப்ரீவியஸ் அக்யூஸ்டாக நம்ம முதல்ல செக் பண்ணோம். காவல்துறை அதிகாரிகளுக்கு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறது என்னென்னா, சரணடைஞ்ச 8 பேருக்கும் ப்ரீவியஸ் அக்யூஸ்டாக பார்க்கணும். இல்லைன்னா அவங்க வந்து எப்படியும் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த 8 பேரில் வந்து முக்கிய குற்றவாளி உள்ளே இருந்து தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த பகுதியில் வந்து ஜொமேட்டோ ட்ரெஸ்ஸு போட்டவங்க ஒரு வாரமாக வந்து சுற்றிட்டு இருக்காங்கன்னா, ஒரு ஃபுட் டெலிவரி ஆர்டரே பண்ணாமல் ஒரு ஜொமேட்டோ ட்ரெஸ்ஸை போட்டு வந்தாங்கன்னா, ஒரு பகுதியில் தொடர்ந்து அந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருக்காங்கன்னா, காவல்துறை வந்து கண்டிப்பாக வந்து அந்த நபர்களை வந்து விசாரிக்கணும். உங்களுடைய ஐடி ப்ரூஃப்னா கூட யாருக்கு சாப்பாடு வந்தது என்ட்டு பண்ணோம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இது போல் உணவகம் ஜொமேட்டோ மாதிரி வந்து டிஷர்ட்டை போட்டுட்டு யாரை வேணாலும் வெட்டலாம், எந்த வீடு வேணாலும் ஏறலான்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இப்போ இந்த கொலை வந்து ஒரு சாட்சி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃபுட் நிறுவனத்துக்கிட்ட ஒரு கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வரணும். இப்போ இது விஷயமா ஜொமேட்டோ நிறுவனம் என்ன சொல்லுது? ஜொமேட்டோ ஃபுட்டு நிறுவனத்துடைய பேர் இதில் அடிபடுறப்போ அந்த நிறுவனமும் வாயை திறக்கலை.
இப்போ போலீஸ் வந்து என்னென்னா இந்த ஜொமேட்டோ நிறுவனம் போல் பல பேர் ஐடி ப்ரூஃபோட வந்து ஐடி ப்ரூஃப் இல்லாமல் யாரையாவது கொல்லணும்னா இப்போ அடுத்தது இன்னொரு கம்பெனியுடைய பேரையும் அவங்க பயன்படுத்தக்கூடும். யார் வீட்டுக்குள்ளே வேணாலும் இந்த மாதிரி யூனிஃபார்மை போட்டுட்டு போயிட்டு யாரை வேணாலும் கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாகும். எதிர்காலத்தில் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தெருவில் சுற்றுற பசங்களுடைய ஐடி ப்ரூஃப் எல்லாம் செக் பண்ணணும், யார் வீட்டுக்கு போகிறாங்க, இது ஒரு வரமுறை இருக்கணும். ஜொமேட்டோ கம்பெனி மாதிரி நிறைய கம்பெனி வரப்போ இந்தந்த பகுதியில் யார் யார் போய் டெலிவரி பண்ணுறாங்கன்ற ஃபுல் லிஸ்ட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு அந்த நிறுவனத்து மூலயமா அவங்களுடைய டேட்டா பேஸை கொடுக்கணும். மெயின் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வருஷத்துக்காவது அவங்களுடைய மனைவிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து அசால்ட்டாக ஆகிடுது. இப்போ பார்த்தீங்க இங்கே பாருங்கள், 20 years old அரெஸ்டட் ஃபார் மர்டரிங் மதர் அண்ட் ஒரு சின்ன பையன் 20 வயசு பையனை வந்து அவங்களுடைய அம்மாவையும் பிரதரையும் கொண்டுடுறான். இப்போ கொலைன்றது சர்வசாதாரணமாக ஆயிடுச்சுன்றதுக்கு ஒரு உதாரணம், ரவுடி கொலை வழக்கில் 5 பேர் பணத்தகராறில் சென்னை சைதாப்பேட்டையிலன்ட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் வெளியே வந்திருக்கு. கொலை வந்து இன்றைக்கி சர்வசாதாரணமாக போலீஸுக்கு சவால் விட்ட பிறகு ரவுடி கைது கழுவறையில் வைக்க வந்து கொலை நடக்கும் என்று போட்டிருக்கான். பூட்டிய வீட்டில் தாய் மகன் பிணமாக மர்மமான முறையில் கொலை நடக்குது. இதில் பார்த்திங்கன்னா தொழிலதிபர் வீட்டில் 250 சவரன் நகரன் கொலை. இது மாதிரி ஜொமேட்டோ போல் ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு உள்ளே போய் இந்த மாதிரி கொள்ளடிச்சிருக்காங்களான்றதும் தெரியல. 5 மாத பெண் கூடையே அழைச்சிட்டு வந்த தந்தை கொலை பாருங்க எவ்வளோ சர்வசாதாரணமாக ஆயிடுது. அதிமுக முன்னாள் கவுன்சிலர் கொலை வழக்கில் 3 பேர் கைது. எவ்வளோ சர்வசாதாரணமாக நம்மளுக்கு வந்து அதேமாரி நாட்டு வெடிகுண்டு சிவகங்கையில் சர்வசாதாரணமாக ஆயிடுது. இப்போ நம்ம வந்து போலீஸாரை கத்தி முனையில் மிரட்டி வைத்து தப்பிய வடமாநில கும்பல் வேறு இப்போ சர்வசாதாரணமாக, இதெல்லாம் வந்து பேப்பரில் வந்த நியூஸுங்க. ஒரு பெண் மீது 2 கொண்ட காதலால் வாலிபர்கள் கொலை வந்து சாதாரணமாக இன்றைக்கி கொலை பண்ணுறது IPC 302 கொலை பாருங்கள். வெறும் வந்து இவ்வளோ கொலைகள். காதல் விவகாரத்தில் பயங்கரம் தலை துண்டித்து வாலிபர் படுகொலை மதுரையில். ஒரு 8 வருஷத்துலேருந்து 10 வருஷம் நம்ம எடுத்தோம்னா குறைஞ்சது 9910 கொலைகள் நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், டோட்டல் போட்டிருக்கு 9911 கொலைகள் நடந்திருக்கு. அதேமாதிரி கொலை முயற்சி 15522. இப்போ நம்ம எடுத்த மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா யாருமே இந்த திராவிட கட்சிகள் 2 பேருமே சேர்ந்து தான் 2017 பார்த்திங்கன்னா 1560 கொலைகள், 2460 கொலை முயற்சி. 2018 1569 தமிழகம் முழுவதும் 2571 கொலை முயற்சி. 2019 பார்த்தீங்கன்னா 1745 கொலைகள் சராசரியாக நடந்திருக்கு. 2478 கொலை முயற்சி. 2020 பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மர்டரிங் வந்து 1661 கொலைகள், 2548 கொலை முயற்சி நடக்குது. 2021 பார்த்தீங்கன்னா 1686, 2842 கொலை முயற்சி. கடைசியாக நம்மளுக்கு டோட்டல் பார்த்தீங்கன்னா 9911 கொலைகளும் 15522 கொலை முயற்சி வழக்குகளும் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இது என்ன சொல்கிறேன்னா, மீண்டும் சொல்கிறேன், IPC 302 நடக்கிற கொலைகள், ஒரு ஆள் 5 கொலை 32 கொலை முயற்சி இருந்தாலும் இந்த சட்டத்தின் முன் அவனால் எதுவுமே செய்ய முடியலை, சட்டத்தால் எதுவுமே செய்ய முடியல. அவனுக்கு வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். அந்த வழக்கறிஞர்கள் ஒத்துப்போகவில்லை என்றால் வழக்கறிஞர்களும் கொலை செய்யக்கூடிய நிலைமை இருக்கிறது. மேலும் இதை வந்து நீதிபதிகள் வேடிக்கை பார்ப்பார்கள் எனால் வருங்காலத்தில் நீதிமன்றத்துக்குள் நீதிபதிகளும் படுகொலை செய்யப்படலாம். பெண் நீதிபதிகள் படுகொலை செய்யப்படலாம், ஆண் நீதிபதி படுகொலை செய்யப்படலாம். ஏதோ வழக்கறிஞர்களுக்கு தான் இந்த நிலைமை ஆயிருக்கு, நம்ம ஒன்றே கண்டுக்க தேவையில்லைன்னு நீதிபதிகள் நினைத்தால் நீதிபதிகளையும் ஒரு நாள் இது போன்ற ரவுடிகள் கொலை செய்யக்கூடும் என்பது தான் எங்கள் அமைப்பு சார்பாக நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா 1000 கொலைகள் நடந்திருக்கு. அதாவது சென்னையில் பார்த்தீங்கன்னா 2017 154 கொலை நடக்குது. இப்போ 2017 தான் நம்ம எடுத்துக்கிறோம். 2017 154 கொலை நடக்குது. 2018 சென்னையில் மட்டும் 172 கொலை நடக்குது. 2019 172 கொலை நடக்குது. 2020 150 கொலை நடக்குது. 2021 161 கொலை நடக்குது. 2022 101 கொலை நடக்குது. அப்போது இது போயிட்டே இருக்குது. அசம்பிளிட்டி ஆஃப் ரவுடிசம், ரிவெஞ்சு கொலை இதெல்லாம் தொடர்ந்து நடக்கிறப்போ கொலை என்பது சர்வசாதாரணமாக இருக்கும். நாளைக்கு கஞ்சா போதில் சரக்கு அடிச்சிட்டோ இல்லை கொலை பண்ணால் தான் நம்ம ஜெயிலுக்கு போனோம் ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை மக்கள் மனதில் வந்து இந்த 2 திராவிட கட்சிகளாலையும் மக்கள் மனதில் பதிவுபடுகிறது. இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா வந்து இந்த கஞ்சா போதில் நடக்கக்கூடிய கொலைகளாக இருந்தாலும் சரி, ஒரு வழிப்பறியில் வந்து நகையை திருட்டு கொலை இருந்தாலும் சரி, கொலை பண்ணால் கெத்து
அப்படின்ற மாதிரி போகுது. இது எங்கே போய் முடியும்னா, இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க வருஷத்தில் ஒரு 5லேருந்து 10 வழக்கறிஞர்கள் சாவறாங்க. ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கே ஒரு நிலைமை இப்படி என்றால் சாமானிய மக்களுக்கு என்ன நிலைமை என்றதை அரசு கவனத்தில் கொள்ளணும், நீதிபதிகள் கவனத்தில் கொள்ளணும். இனி வரும் காலகட்டத்தில் கொலை முயற்சி போன்ற குற்றங்கள், கற்பழிப்பு சம்பவங்கள் நடப்படும் முக்கிய அக்யூஸ்டுகளுக்கு பெயில் கொடுப்பதில் சிரமத்தை ஏற்படுத்த வேண்டும். அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி விரைவில் தண்டனை வாங்கி தர வேண்டும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி உங்கள் விஜய்.